ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு முடி ரொம்ப ஒல்லியாக இருக்கா? ஸ்கேல்ஃப்லேருந்து முடி அடர்த்தியாக வளரணுமா? இந்த ஹேர் பேக் போடுங்க. பிஃபோர்னு இருக்கிற முடியை விட எனக்கு பாதி முடி தாங்க இருக்கும். அந்த பிஃபோர்னு இருக்கிற முடியை நான் வளர்த்தன முடி தான். நீங்களும் ஹேர் க்ரோத் பண்ணிடலாம். இன்றைக்கி ஹேர் பேக்கான 4 பொருள்: பாசிப்பயிறு, வெந்தயம், வெங்காயம், முட்டை. அடுத்த நாள் ஹேர் பேக் போட போகிறீங்கன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு இல்லை மதியம் ஊற வச்சுக்கலாம். மதியமே ஊற வச்சுக்கிட்டேன் காலையில் ஹேர் பேக் போடுறதுக்காக. அப்போ தான் முளை கட்டி வரும். நீங்கள் அடுத்த நாள் மதியம் போடுற மாதிரி இருந்தால் நைட்டே தாராளமாக ஊற வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. வெந்தயத்துக்கு எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பாசிப்பயிருக்கு அது இருக்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. அப்போ தான் முளை கட்டி வரும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். அடுத்த நாள் மார்னிங் நம்ம எடுத்தால் போதும். ரெண்டையும் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரெண்டையும் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தாங்க கிடைக்கும். பாசிப்பயிறு பாருங்கள் எப்படி முளை கட்டி வந்திருக்குன்னு. முன்னாடி நாள் ஊற வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இப்படி தாங்க கிடைக்கும். வாங்க நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் ஊற வச்ச பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். 2 பில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைக்கும்போது தண்ணி எப்படியும் பத்தாது. நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப கட்டியாக அரைக்க வேணாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். அரைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கூட சேர்த்து அரைச்சிக்கங்க. இன்னும் ரிசல்ட் கிடைக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. திப்பியாக வருங்க. அது ஹேரில் ஃபுல்லாக ஒட்டிக்கும். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி லேசான கிளாத் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்ச ஹேர் பேக் எடுத்துக்கலாம். ஹேர் பேக் இதில் ஊற்றி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஃபில்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் வரும். பாசிப்பயிரில் ப்ரோட்டீன் இருக்குது. அது நம்ம முடி வளர்ச்சிக்கு உதவுங்க. வெந்தயம் இயற்கையாகவே நம்ம தலைக்கு குளிர்ச்சி. அதை சேர்த்துக்கும் போது நம்ம ஹேர் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணி முடியை சாஃப்டாகும். சாஃப்டாக இருந்தால் தானே, ஹெல்த்தியாக இருந்தால் தானே முடி வளர்ச்சி அதிகரிக்கும். அதை சேர்த்துக்கும் போது இந்த ஹேர் பேக்கை போடும்போது முடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீளமாக வளரும். நம்ம தலையில் சூடு இருந்தால் முடி வளராதுங்க. ஹேர் ட்ரையாக இருந்தாலும் முடி வளராது. நம்ம ஹேருக்கு தேவையான சத்தை கொடுக்கும்போது முடி வளர்ச்சி அதிகரிக்குங்க. இருக்கிற ஸ்ப்ளிட்டன்ஸை குறைக்கும். ட்ரைனஸை குறைச்சி முடி வளர்ச்சி அதிகரிக்கும். ஒரே இடத்துல ஃபில்டர் பண்ணாமல் மாற்றி ஃபில்டர் பண்ணுங்கள். வலுவலுன்னு இருக்கும். ஃபில்டர் பண்ண முடியாது. வெந்தயத்தோட வலுவலுப்பு தன்மை நம்ம முடி வளர்ச்சி இயற்கையாகவே அதிகரிக்குங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்க போகிறோம். அதுதான் முட்டை. முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த 4 பொருளுமே நம்ம முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். தொடர்ந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடியில் இருக்கிற அந்த ட்ரைனஸ்ஸு, அந்த சத்து இல்லாத தன்மை எல்லாத்தையுமே கம்மி பண்ணி நம்ம முடி வளர்ச்சி அதிகரிக்குங்க. நம்ம தொடர்ந்து ஹேர் பேக் போட்டு வரும்போது அதுக்கு தேவையான சத்து அதுவே எடுத்துக்குங்க. கொஞ்சமாக முடி வளர ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் அதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பீட்டர் வச்சு அதை கலந்து விட்டுக்கோங்க. அது இல்லாதவங்க கையிலேயே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுங்க. அப்போ தான் சிக்கு விழாமையும் இருக்கும், ஹேர் ஃபால் அதிகமாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் தான் கிடைக்கும். வாங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரு, ஸ்கேல்ஃபு, ஹேர் எட்ஜில் ஒரு இடம் விடாமல் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாங்க. முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன் போட்டுக்கோங்க. 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அப்படியே ஷாம்பு எடுத்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு ஷாம்புக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணதுக்கப்புறமா ஷாம்பை யூஸ் பண்ணுங்கள். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் முடி கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நான் வெளியே போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதனால தாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நான் இப்படி காட்டினேன். ஆஞ்சதுக்கப்புறம் ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்குங்க. ஹேர் க்ரோத் பண்ண நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.